ஹாய், வெல்கம் டு டூ யூ நோ சீரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஃபங்க்ஷனோட மெயின் யூசேஜா சொல்ல போனா ரீயூசபிலிட்டி தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரே மாதிரியான செட் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு 3 ஒர்க் ஃப்ளோஸ்ல யூஸ் பண்ண போறோம்னா அது ஒரு ஃபங்க்ஷனா போட்டு 3 ஒர்க் ஃப்ளோஸ்லயும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான செட் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு 3 ஒர்க் ஃப்ளோஸ்ல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டா நம்ம ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவா போயிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஒரு ஃபங்க்ஷனை போட்டு கால் பண்ணோம்னா நம்ம அதை ஃபங்க்ஷன்ல மட்டும் சேஞ்ச் பண்ணவே போதும். ஒரு அக்கௌண்ட்ல உள்ள ஒரு கிரியேட்டர் ஆப்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட்டோம்னா அதே அக்கௌண்ட்ல உள்ள வேற ஒரு கிரியேட்டர் ஆப்ல கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். அதுல இன்புட் 1, இன்புட் 2, ஆபரேஷன் டைப், ரிசல்ட்ஸ் 4 ஃபீல்ட்ஸ் வச்சிருக்கேன். கொடுக்குற ஆபரேஷன் டைப் பொறுத்தும் இன்புட் 1, இன்புட் 2ல கொடுக்குற வேல்யூ பொறுத்தும் எனக்கு வந்துட்டு கால்குலேஷன் நடக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் போட போறேன். ஃபங்க்ஷன் போறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோஸ் போயிட்டு அதுல ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு நியூ ஃபங்க்ஷன் கொடுப்போம். நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல நமக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேம்ல வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு அலோ பண்ணாது. செலக்ட் லாங்குவேஜ்ல லாங்குவேஜ் டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் நேம் ஸ்பேஸ் நம்ம நேம் ஸ்பேஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். தேவையான ஆட் கூட பண்ணிக்கலாம். நேம் ஸ்பேஸ்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஃபங்க்ஷன்ஸை கேட்டகரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு கிரியேட்காக போடுற ஃபங்க்ஷன்லாம் கிரியேட்ங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கணும். அப்டேட்காக போற ஃபங்க்ஷன்லாம் அப்டேட்ங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நேம் ஸ்பேஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கால்குலேஷன் தான் பண்ண போறேன், அதனால கால்குலேஷன் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள கொடுத்துருக்கேன். செலக்ட் ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரிட்டன் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க வாய்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ரிட்டன் பண்ணும், அதனால நான் ரிட்டன் டைப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபை ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். இன்புட் 1 கொடுக்குறேன், அதுக்கேற்ற டைப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இன்புட் 2 கொடுக்குறேன், அதுக்கேற்ற டைப்பையும் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு எடுத்துட்டு ஆப்ரேஷன் டைப்னு கொடுக்குறேன், அதுக்கேற்ற டைப்பையும் நான் சூஸ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். ஃபங்க்ஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டார்டிங்கே நல் கண்டிஷன் செக் பண்ணி ஆப்ரேஷன் டைப் வந்து அடிஷன் சூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு அடிஷன் வந்து நடக்கணும். அது மாதிரி டிஃபரன்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா டிஃபரன்ஸ் நடக்கணும். அது மாதிரி ஆப்ரேஷன் டைப் மல்டிப்ளிகேஷன் சூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து மல்டிப்ளைன் வந்து நடக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் வந்து சேவ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 3 ஃபீல்ட்ஸ் பேஸ் பண்ணி இதோட இன்புட்ல வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த ஆப்ரேஷன் டைப்போட இன்புட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்றேன். நம்ம ரிட்டர்ன் வேல்யூ வாங்குறனால ஒரு வேரியபிள்ல வந்துட்டு நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். இந்த ஆப்ல இந்த ஃபங்க்ஷன் இருக்கனால திஸ் ஆப் போட்டு கால் பண்ற மாதிரி இருக்கும். கால்குலேஷன் நேம் ஸ்பேஸ்ல இருக்கனால கால்குலேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃபங்க்ஷன் நேம் வந்து மேக்ஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன், அதனால மேக்ஸ் ஆப்ரேஷன் காட்டுது. ஆர்குமெண்ட் வந்துட்டு எந்த ஆர்டர்ல நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு நம்ம ஃபீல்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். நான் கொடுத்துருக்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபீல்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்றேன். இங்க வந்து நான் ரிட்டர்ன் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்றேன். input dot result equal to output அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு சேவ் ஆயிடும். இந்த மாதிரி தான் மித்த 2 ஃபீல்ட்ஸ்லயும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு கால்குலேஷன் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3 வேல்யூலயுமே வேல்யூஸ் இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு கால்குலேஷன் நடக்கும். ஏன்னா நான் ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு கண்டிஷன் நல் கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணிட்டேன். இப்போ அடிஷன் கொடுத்தா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அடிஷன் நடக்கும். டிஃபரன்ஸ் கொடுத்தா டிஃபரன்ஸ் நடக்கும். மல்டிப்ளிகேஷன் கொடுத்தனா மல்டிப்ளை வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் டைப்ல எக்ஸ்ட்ரா வந்துட்டு டிவிஷனையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் வந்து டிராப் டவுன் வேல்யூஸ்ல வந்துட்டு டிவிஷன் ஆட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ல மட்டும் போயிட்டு அதுக்கான கால்குலேஷன் வந்துட்டு போட்டாவே போதும். நான் ஃபங்க்ஷன்ல மட்டும் வந்து அதுக்கான கால்குலேஷனை போடுறேன், சேவ் கொடுக்குறேன். அது வந்துட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு கால்குலேஷன் வந்து நடக்கும். வேல்யூ கொடுக்கறத பொறுத்து நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன். இன்புட் 1ல வந்து 10ன்னு கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன்.
ஆப்ரேஷன் டைப் வந்து டிவிஷன் சூஸ் பண்றேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் வந்து ஆகி வந்துருச்சு. அதே நார்மலா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோலையும் வந்துட்டு கால்குலேஷன் போட்டிருந்தோம்னா அங்க போய் செப்பரேட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதுல வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதனால ஏதாவது தப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாச்சு இருக்கு. நம்ம ஃபங்க்ஷன்லேயே ஒரே இடத்துல போடுறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா முடியும். ஃபங்க்ஷன் பத்தியும் அதோட யூசேஜ் பத்தியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.